வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். நிறைய பேர்கிட்ட வந்து மாதவிடாய்க்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்ல நிறைய பேரோட பதிலே சந்திரன் தான் இருந்துச்சு. முதல்ல வந்து இதில் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். நம்ம உடம்புக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து மற்ற கோள்களுக்கும் இருக்கிறது. ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாம் பிறக்கும்போது பிறக்கும் நேரத்தின் அடிப்படையில் பூமியிலிருந்து கிழக்கு நோக்கி சூரியன் இருக்கின்ற புள்ளி வந்து அது வந்து லக்ன புள்ளி, அதாவது லக்னம், அதாவது கிழக்கு நோக்கி சூரியன் இருக்கின்ற பாகை டிகிரி வந்து நமக்கு லக்னமாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. அதே போல் நாம் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ஊடே பயணிக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நமக்கு ராசி நிர்ணயிக்கப்படுகிறது. நம்மளுடைய பிறக்கும் நேரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியன் அதாவது எவ்வளவு தூரம் இருக்கிறார், அதாவது நாம் பிறக்கிற நேரத்தில் சந்திரன் எப்பொழுதும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலும் அதே போல் பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலும் சுற்றி கொண்டிருக்கும். அதனால் சந்திரன் சூரியனில் இருக்கக்கூடிய கதி, அதாவது அதை நோக்கி இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை திகதி அப்படிங்கிறாங்க. அந்த திகதி தான் திதியாக மாறுகிறது. இந்த திதியிலிருந்து தான் தேதி பிறக்கிறது. சந்திரன் நமக்கு எப்படி முக்கியம் அப்படின்னா, சந்திரன் வந்து நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசையில் கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். நீங்கள் இதை வச்சு தான் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையான ஈர்ப்பு விசையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பிறகு என்னென்னா, நம்மளுடைய உடம்பு வந்து 75% நீரால் ஆனது, 65லேருந்து 75% நீரால் ஆனது. அப்போது இந்த நீருக்கு கடலில் அவ்வளோ தூரம் மாற்றங்கள் ஏற்படுங்கும் போது நம்ம உடம்புலையும் சந்திரனால் மாற்றம் ஏற்படும். இதன் அடிப்படையாக வைத்துத்தான் பூமியானது சந்திரனை நோக்கி அதாவது சந்திரனிலிருந்து ஈர்ப்பு விசை அதாவது அதிகமாக தொலைவில் போக இருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம சூரியனிலிருந்து பூமி வந்து மன்னிக்கணும், பௌர்ணமி அப்படிங்கிறது சூரியனிலிருந்து பூமி கொஞ்சம் தொலைவில் இருக்கும், நடுவில் சந்திரன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஈர்ப்பு விசையினுடைய அடிப்படையில் வைத்து தான் நம்ம பௌர்ணமி வந்து முழு நிலவாக நம்ம பூமிக்கு தெரிகிறது. அப்போது அந்த ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் 15வது நாள் வந்து பௌர்ணமி என்றால் நமக்கு 11வது நாளிலே ஈர்ப்பு விசை மாறுபாடு வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏகாதசி கணக்கை வைத்து நம்ம